மாநாட்டு வளாகத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில நொடிகளில் இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர். ஓவர் டு பாஸ்கர். கோட் சூட் அணிந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தினுடைய புதிய கட்டிடத்துக்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே மத்திய அமைச்சர் வருகை தந்திருந்த நிலையில தமிழக முதலமைச்சர் வந்ததன் அடிப்படையில இந்த மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அரங்குக்கு முன்னதாக அங்க இருக்கக்கூடிய அரங்குகளையும் 9 நாடுகள் பங்கேற்கக்கூடிய இடத்தில் கொடிகள் அவர்களுடைய நாட்டினுடைய கொடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்வையிட்டவாறு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரங்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். முன்னாள் மத்திய ரகுராம் ராஜன் அவர்கள் வந்த உடனே அவருடைய வருகைக்காகவும் இங்கு முக்கிய விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த மாநாடு என்று தொடங்கும். 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக 5 லட்சம் கோடி என்பது இலக்காக இருக்கிறது. இந்த வகையில பார்க்கும்போது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 30,000 பேர் பிரதிநிதிகளாக பங்கேற்க பதிவு செய்திருக்கிறார்கள். 450க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் நிறுவனங்களிலிருந்து உரிமையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் எல்லாம் வந்து இங்கு உரை நிகழ்த்துகிறார்கள். 26 அமர்வுகள் என்ற அடிப்படையிலும் 170க்கும் மேற்பட்ட முக்கிய பேச்சாளர்கள் என்ற அடிப்படையிலும் அரங்குகளையும் அதே நேரத்தில் அவர்களுடைய டெலிகேட்ஸ் எல்லாம் வந்து பங்கேற்று பேச உள்ளார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு செக்டார்லையும் என்ன மாதிரியான சூழல் நிலவுவது, அவங்கவுங்க நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலை என்ன, அங்கிருந்து எக்ஸ்சேஞ்ச் எனப்படக்கூடிய அளவுல தொழில் முதலீடுகள், அதை தாண்டி வேலை வாய்ப்புகள், மனித வளம் இவற்றையெல்லாம் மாற்றி அவர்கள் ஒவ்வொரு நாடுகளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொண்டு தொழில் வளத்தை மேம்படுத்துவதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னணி நிறுவனங்களினுடைய உரிமையாளர்கள் மற்றும் முக்கிய விருதுகளுடைய உரையெல்லாம் இங்கே நிகழ உள்ளது. இதன் காரணமாக இன்று காலை ஒரு 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மாநாடு என்பது ஒரு 6 மணி வரை நடைபெற உள்ளது. மீண்டும் வந்து நாளை காலை 10 மணிக்கு தொடங்கும். மீண்டும் 4 மணி 30 மணி அளவில் தான் 4:30 மணி அளவுக்கு நாளை வந்து அந்த புரிந்துணர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எல்லாம் வந்து வெளியாகும். இன்று வந்து டெலிகேட்ஸ் எல்லாம் பங்கேற்று பேச உள்ளார்கள். தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய 6 ஏர்போர்ட்ஸை பத்தியும் லார்ஜ் சீ போர்ட்ஸை பத்தியும் பேசுறாங்க. 270 கிலோமீட்டர் ரோட்வேஸ் இருக்கு. அதே நேரத்துல எனர்ஜி கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அதே நேரம் மின்சார தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்கும். உச்சபட்ச தேவைகளை பூர்த்தி செய்து தேவைக்கு மீறி வந்து எனர்ஜி எல்லாம் இங்க இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறார்கள். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க வந்து முதலீடுகளை வந்து தமிழகத்துல மேற்கொள்ளணும் சொல்லி கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கை ஏற்கும் பட்சத்துல அவர்கள் முதலீடுகள் மேற்கொள்வார்கள். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் என்ற அடிப்படையில வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நாங்க திட்டம் வகுத்திருக்கிறோம். நிறைய சலுகைகள் கொடுக்கிறோம். அந்த சலுகையின் அடிப்படையில முதலீடுகள் மேற்கொள்ளும் பட்சத்துல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் 30 நாட்கள்ல தொழில் தொடங்குவதற்குண்டான ஏதுவான சூழ்நிலையை நாங்க உருவாக்கி தரோம் அப்படிங்கிறத தொழில்துறை அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் மூலமாக தொழில் தொடங்குவதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ABCD என்ற கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்படி எப்படிலாம் நீங்க தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும், அப்படி தொழில் தொடங்கினா எங்களுடைய சலுகைகள் என்னவாக இருக்குங்கிறதெல்லாம் தமிழக அரசு திட்டமிட்டு அவங்க வந்து இந்த மாநாட்டில் வந்து தெரிவிக்க போறாங்க. அதை பயன்படுத்தி முதலீடுகள் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமைய உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.